சரி, இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு கருப்பொருளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். we have a theme verse. இது எங்கே வாசிக்கலாம்? மார்க்கு 16:15. ஓகே, அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம், பாஸ்டர் அதை சொல்லிடுறேன். மார்க்கு 16:15 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் சீடர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். உலகம் எங்க போய் சொல்ல வேண்டும். யார் சொல்ல வேண்டும்? இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? நான் விசுவாசிக்கிறேன் அந்த 11 சீடர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த எல்லா திருச்சபைக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. சரியா? அதை நான் ஒரு மையமாய் வைத்து இன்றைக்கு ஒரு பிரசங்கத்தை நான் செய்ய இருக்கிறேன். சரி சரி, அந்த தீம் வாஸ் அங்க இருக்கணும். ஓகே, வித் தட் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். இன்றைக்கு பாஸ்டருடைய பிரசங்கம் தலைப்பு நான் ஆங்கிலத்தில் எப்படியாக நான் போட்டு இருக்கிறேன், ஃபார் லெப்பர்ஸ். அது தமிழில் சொல்லணும்னா, ஓகே, 4 குஷ்டரோகிகள். இன்றைக்கு அந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். பாஸ்டர் கூட இப்பொழுது வாங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எல்லோரும் இப்பொழுது வசனத்தை நீங்கள் திருப்பலாம். Turn with me to book of 2 Kings chapter 7. 2 Kings chapter 7. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டிருந்தேன், ஃபேமிலி குரூப்பில் போட்டிருந்தேன். தயவு செய்து சர்ச்சுக்கு வருகிறதுக்கு முன்னே கதையை, அந்த வசனத்தை படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நிறைய வசனம் இருக்குது, எல்லா கதையும் நான் சொல்ல முடியாது. மேலோற்றமாக அந்த கதையை நான் சொல்லுவேன். கதையை நான் சொன்ன பிறகு எனக்கு ஒரு சில கருத்து இருக்குது. அந்த கருத்தை நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானம் பண்ண இருக்கிறோம். சரி, இப்பொழுது இது நடந்த சம்பவம். அந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்கே என்ன நடக்குது, அங்கே ஜனங்கள் எப்படியாக இருக்கிறார்கள், ஒரு சில பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பயங்கர பாதிப்பு மத்தியில் இருக்கிறார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியணும், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஜனம். அப்போ தேவனுடைய ஜனமா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வரலாம்? பாதிப்பு வரலாம். ஆனா இந்த ஜனங்களுடைய பாதிப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, அது பயங்கர பாதிப்பு, கொடுமையான பாதிப்பு. 2 விதமான பாதிப்பை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அவர்கள் மத்தியிலே பயங்கர பஞ்சம், பற்றாக்குறை. We can see they were suffering because of the severe famine situation. சரி, பஞ்சம்னா என்னது? அந்த நாட்களிலே நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஹிஸ்டரி நீங்க பார்த்தீங்கன்னா, பல முறை அந்த நாட்டிலே மழை பெய்யறதில்லை. ஸோ இஸ்ரவேல் நாட்டில் மழை பெய்யணும். ஓகே, மழை பெய்யலன்னா என்ன ஆயிரும்? பற்றாக்குறை, பஞ்சம் வந்துடும். இப்போ பல வருஷமாக அந்த பூமியில ஒரு சொட்டு மழை பெய்யல. ஏன் மழை பெய்யல? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேட வேண்டும், தேவன் மீது விசுவாசமா இருக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டார்கள்? பின்மாற்றம் அடைந்து தேவனை மறந்து இப்பொழுது விக்கிர ஆராதனைகளை அவர்கள் இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? தொழுது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். They have forgotten the Lord. They have forgotten the Creator. இப்போ என்ன ஆகுது? அவர்கள் விக்கிரத்துக்கு இப்பொழுது அடிமைகளாக மாறிட்டார்கள். ஆனப்படினாலே தேவன் என்ன பண்ணுகிறாரு? அவர்களை திருத்த, அவர்களை சரிப்படுத்த தேவன் தன்னுடைய கோபத்தை உண்டாக்குகிறார். அப்போ கோபத்தின் மூலியமாக வந்த 2 முக்கியமான போராட்டம். முதல் போராட்டம் ஃபேமின் இன் த லேண்ட், பஞ்சம், பல வருஷமாக மழை பெய்யல. ஆகையால இப்பொழுது ஜனங்களுக்கு பற்றாக்குறை. ஜனங்களுக்கு இப்பொழுது வயல், அவங்களுடைய தொழிலே வயல். இன்னொரு இடத்துல ஆடுகள் மாடுகளை அவர்கள் மேய்க்கக்கூடியவர்கள். இப்பொழுது மழை இல்லைன்னா ஆடு மாடெல்லாம் செத்துருச்சு, வயலெல்லாம் இப்பொழுது காஞ்சி போயிடுச்சு. ஜனங்களுக்கு இப்பொழுது சாப்பாட்டு வகையில ஜனங்களுக்கு பற்றாக்குறை, தவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சாப்பாட்டு இருக்குது. சாப்பாட்டு இப்பொழுது விலைவாசி இப்பொழுது அதிகமாக இருக்குது. பிகாஸ் லெஸ் ஃபுட், they have to sell, okay,
for the very high price, on the very high price. So ஜனங்களால் என்ன பண்ண முடியல, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, சாப்பாட்டை வாங்க முடியாமல் தத்தளிக்கிறார்கள். அந்த ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது பிரச்சனை என்னது, இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யுத்தத்திலே இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். யாரு? சீரியா ராணுவத்தார் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். சீரியா வந்து இஸ்ரவேல் தேச அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா, ஓகே, த நெய்பரிங் கண்ட்ரி. இப்போ அந்த சீரியா ராணுவத்தார் என்ன பண்ணுகிறாங்க, இஸ்ரவேலை இப்பொழுது நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அந்த நெருக்கத்தில், அந்த யுத்தத்திலே அநேகர் மாண்டு போயிட்டார்கள். பஞ்சம் நிமித்தமும் அநேக ஜனங்கள் இப்பொழுது பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை. விளங்குதா இல்லையா? பாருங்க, அது மட்டும் இல்ல, நீங்க 6ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அந்த குரோனிக் சிச்சுவேஷனை, அந்த 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 கஷ்டமான நிலையை வந்து ஆவியானவர் இப்படியாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை பார்ப்போம். அந்த பஞ்சம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எவ்வளவு கொடிய பஞ்சம் என்று சொல்லி நமக்கு ஒரு 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 பகுதியை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. They try to describe to us the situation during those days. இப்போ என்ன நடக்குது அதை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 28 இருந்து 30 வாசிப்போம். I just want to show to you, I just want to give you the glimpse of it. Okay, the worst situation the Israelites were in. Okay, அதை வாசிக்கிறதுக்கு முன்ன நான் சொல்றேன் என்ன நடக்குது. இப்போ ராஜா என்ன பண்ணுகிறாரு, தன்னுடைய அரண்மனையை விட்டுட்டு, தன்னுடைய சிங்காசனத்தை விட்டுட்டு அவர் என்ன செய்கிறார், இப்பொழுது சாப்பாட்டு பொருளை தேடி அலைகிறாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு. மாளிகையில் இப்பொழுது என்ன இல்லை, சாப்பாட்டு இல்லை. அப்பொழுது தனக்கும் சாப்பாட்டு வேண்டும், தண்ணீர் வேண்டும், ஓகே, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தெருவில் இஸ்ரவேல் ராஜா இப்பொழுது தெருவில் நடந்து வராரு. அப்பொழுது தெருவில் அவர் நடந்து கொண்டு வரும் பொழுது ஒரு சில சலசலப்பு, ஒரு சில பிரச்சனையை அவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. என்ன பிரச்சனை? ஒரு குடும்பத்தாருக்கும் இன்னொரு குடும்பத்தாருக்கும் அங்க பகை, அங்க சண்டை ஓடிக்கொண்டிருக்குது, தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு அது நம்ம பார்ப்போமா? வாசிங்க இப்பொழுது 28 இருந்து வாசிங்க. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தனது மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் ரெட்டு உடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். Thank you. And the king asked her, what is your trouble? She answered, this woman said to me, give your son that we may eat him today, and we will eat my son tomorrow. Verse 29. So we boiled my son and ate him. And on the next day I said to her, give your son that we may eat him. But she has hidden her son. When the king heard the words of the woman, he tore his clothes now, and he was passing by on the wall, and the people looked, and behold, he had a sackcloth beneath on his body. வழங்குதா? எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க? People literally eating another human being. முதல் நாளில் இந்த குடும்பத்தார் என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைய வந்து என்ன பண்ணிட்டாங்களா, சமைச்சு கொடுத்துட்டாங்களா, சாப்பாடு இல்லை. இன்னொரு குடும்பத்தார் என்ன பண்ணினாங்க, அவனை சாப்பாட்டாங்க, உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. புக்கா போசா. மறுநாளில் என்ன எக்ரிமெண்ட், இன்னைக்கு என்னுடைய குழந்தைய சாப்பிட்டாச்சு, மறுநாளில் வந்து உன்னுடைய மகனை நம்ம என்ன செய்யணும், சமைச்சு நம்ம சாப்பிடணும். அந்த ஒரு நிலைக்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டார்கள். சோ நான் ஏன் இதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், I just want to show to you the chronic situation of the Israelites during that. எவ்வளவு ஒரு கொடுமையான நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். They were grieving, they were crying out to God. அவர்களுக்கு இப்பொழுது ரட்சிப்பு தேவை, அவர்களுக்கு இப்பொழுது உதவிக்கரம் அவர்களுக்கு தேவை. only God can intervene. நீங்க பாருங்க, அந்த இக்கட்டான நேரத்தில் தேவன் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் இரட்சகராக இருக்கிறார். he is the savior.
மனுஷன் வேதனைப்படும் பொழுது, தன்னுடைய பாவம் நிமித்தம் மனுஷன் வேதனைப்படும் பொழுது அதை சும்மா பார்த்திருக்கிற தேவன் அல்ல, தேவன் நம்மோடு சேர்ந்து வேதனைப்படுகிறார். பாருங்க, மோசேயை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தத்தளித்தார்கள். அப்ப மோசேயை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் இறங்கி வந்திருக்கிறேன், ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் சத்தத்தை கேட்டு நான் வந்திருக்கிறேன் மோசே என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அதே மாதிரி கர்த்தர் இங்க என்ன பண்ணுகிறார் பாருங்க, கண்டித்தார் உண்மை, கோபம் அடைந்தார் உண்மை, அவர்களை சிறைப்படுத்த தேவன் அவர்களை என்ன பண்ணின, அவர்களை கண்டித்தாரு. இப்பொழுது அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய இரக்கத்தை காண்பித்து ஜனங்களை இப்பொழுது அவர் ரட்சிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இக்கட்டான நிலை, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வந்தாரு. அந்த ஆசீர்வாதத்தை எங்க நீங்க பார்க்கலாம்னா, நீங்க அந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது வருது. அந்த நாட்டில் இப்பொழுது யார் இருக்கிறார்? தேவ மனுஷன் யார் இருக்கிறார்? எலிஷா இருக்கிறார். அந்த நாட்களிலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எலிஷாவை பயன்படுத்தினார். எலிஷா தான் சரியா ஒரு இரட்சகர். அந்த நாட்டுக்கு ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறாரு. தேவனுடைய வார்த்தை வருது, நாளை தினம் சரியா இந்த பஞ்சம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருது. இந்த எதிரி இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த சீரியர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களையும் நான் முறியடிப்பேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை நான் கொண்டுட்டு வருவேன் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தர் சொன்னது போலவே மறுநாளிலே எத்தனையோ ஆண்டாக கஷ்டப்படுகிறாங்க, எத்தனையோ ஆண்டாக அவர்கள் அவதிப்படுகிறாங்க. இப்பொழுது தேவன் சித்தம் கொண்டார். பாருங்க, தேவன் சித்தம் கொள்ளும் பொழுது, தேவன் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வரும் பொழுது ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது? தடை செய்ய முடியாது. When God began to announce his will, when God made the announcement that he is going to save the people, our God Almighty, he can do anything. சரியா? அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னது போலவே எலிஷா என்ன பண்ணுகிறார்? வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு அந்த சந்தோஷமான செய்தியை அவர் அறிக்கை செய்கிறாரு. நாளை தினம் இந்த பஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. நாளைக்கு இந்த யுத்தத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொண்டுட்டு வர போகிறார் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் வசனத்தை கொடுத்துட்டாருன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாரு. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க பாருங்க, ஒருவேளை அந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு ஜனங்களுக்குள்ளாக ஒரு கேள்விக்குறி எழும்பி இருக்கலாம். எப்படி இது நடக்கும்? இது சாத்தியமா? Is this possible? Can this miracle take place in our life? We are dying here, we are without food. How God going to help? இந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பி இருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்ணுகிறார் பாருங்க, அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறபடினால் சொன்னபடியே மறுநாளிலே தேவன் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நான் என்னுடைய முதல் குறிப்பு நல்லா கவனிக்கணும். என்னுடைய சில காரியத்துக்கு நான் போகிறதுக்கு முன்ன முதலாவது உங்களுடைய சிந்தைக்குள்ளாக என்ன வரணும்? மனிதனை ரட்சிக்கிறவர் யாரு? தேவன். நம்முடைய கருப்பொருள் என்னது? நம்முடைய கருப்பொருள் இந்த பட்டணத்துக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். சுவிசேஷத்தை எங்க கொண்டுட்டு போகணும்? இங்க இருக்கின்ற ஜனங்களுக்கு கொண்டுட்டு போகணும். ஜனங்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜனங்கள் தத்தளித்தார்களோ, நம்மளுடைய பட்டணத்திலே அநேக ஜனங்கள் ரட்சிப்பு இல்லாமல் பாவம் நிமித்தம் நிறைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஜனங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அது உண்மை. நம்ம எத்தனையோ வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஹவுஸ் விசிட்டிங் போகிறேன், ஜனங்கள் கால் பண்றாங்க, பாஸ்டர் பிரச்சனை பாஸ்டர். வீட்டில் போய் பார்க்கும் பொழுது தாய் சொல்லுகிறாங்க, எங்க குடும்பத்தில் பயங்கர குழப்பம்னு சொல்றாங்க. நிறைய பிரச்சனைகளை நம்ம என்ன செய்கிறோம்? கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பிரச்சனையை யார் இந்த நாட்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்? இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நிறைய ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த இடத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி, அந்த ஜனங்களுடைய கூக்குரல் சத்தத்தை யாரு கேட்டுக்கொண்டிருக்கிறார்? தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது ரொம்ப முக்கியங்க. நம்ம அநேக நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனுக்கு கண்ணு இல்லை,
தேவனுக்கு காது இல்லை, தேவனுக்கு இருதயம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள் மத்தியில தேவன் ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. சில நேரத்தில் தேவன் அமைதியாக இருக்கிறார். அவர் அமைதியாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்விக்குறி எழும்புது. ஏன் கடவுள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரு? இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஏன் இதெல்லாம் பார்த்து தேவன் பொறுமையா இருக்கிறாரு, பொறுத்து இருக்கிறார் என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு குழப்பம். ஐயா, தேவன் பிந்தியும் வரமாட்டாரு, முந்தியும் வரமாட்டாரு. அவருடைய சரியான நேரத்தில் தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். ஏன் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த கருப்பொருளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பட்டணத்தை போய் சந்திங்க, சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க. ஏன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்னா, இதுதான் அந்த ரட்சிப்பின் நாளாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவன் இரக்கம் கொண்டு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனோடு சேர்ந்து அவருடைய இதய துடிப்பை அறிந்து நம்ம செயல்படும் பொழுது உங்கள் மூலியமாக, என் மூலியமாக இந்த பட்டணத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வர இருக்கிறாரு. என் கூட இருந்தீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றேன்னா, இந்த மனுஷன் சொன்னார் பார்த்தீங்களா தீர்க்க தரிசனம், அந்த வார்த்தையை ஒருத்தன் கேட்டான். அவன் யாரு? இஸ்ரவேல் ராஜாவுடைய வலதுக்காரன், கேப்டன். அவன் நையாண்டி பண்ணினான். என்ன பண்ண? நக்கலா பேசினான். சரியா? அந்த நக்கலான வார்த்தையை பார்ப்போமா? அது 3வது வசனம் நினைக்கிறேன். 3வது வசனம் நினைக்கிறேம்மா. ஐ திங்க் தட் இஸ் த ஒன். கேன் யூ ரீட் தட் ஃபார் மீ? குஷ்டரோகிகளான செகண்ட் வெர்ஸ், 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். ஆமா ஆமா ஆமா, உங்க கடவுள் பெரிய கடவுள். வானத்தை திறப்பாராம். சரியா? வானத்திலே இந்த ஆசீர்வாதம் கொட்டுமா, நாட்டுக்கு நன்மை வருமா, சாப்பாட்டு வருமா, நீங்க எல்லாம் வாயை பொழந்துட்டு இருங்க, இப்படியே நம்பிக்கிட்டு இருங்க. இந்த பாஸ்டருடைய வேலை இதுதான். கர்த்தர் நல்லவரு, கர்த்தர் நல்லது செய்வாரு, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறது. அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி அவிசுவாசமாக அவன் பேசினான். உண்மை சொல்றேன், அதை அந்த வார்த்தையை தீர்க்கதரிசி கேட்ட பிறகு தேவ மனுஷன் என்ன சொன்னா, மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அனுபவிப்பாங்க, நீ அவிசுவாசமாய் இருந்தபடினால் நீ அதை என்ன பண்ண மாட்ட, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்ட, நீ அவைகளை அனுபவிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதே போலவே மறுநாளிலே எல்லா விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் அனுபவித்தார்கள், ஆசீர்வாதத்தை பார்த்தார்கள், தேவனுடைய மகிமையை. இந்த மனுஷன் தேவனை அவன் அவமதித்தபடினால், நையாண்டியாய் தேவனை சரியா எண்ணினபடினால் அவன் ஒரு நன்மையை அவன் பார்க்கவில்லை. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தை சபைக்கு வந்துவிட்டது. நம்ம எல்லோரும் விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது உங்கள் மூலியமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு என்னுடைய செய்தி அது மட்டும் இல்லை. என்னுடைய முக்கியமான செய்தி என்னது? நமக்கு தெரியும் தேவனுடைய இனிஷியேட்டிவ். தேவன் தான் என்ன பாஸ். அவர் தான் வார்த்தையை கொண்டுட்டு வந்தாரு, அவர் தான் யுத்தம் பண்ணினாரு, அவர் தான் பரலோக வாசலை திறந்தவர், அது உண்மை. ஆனா எப்படி ஜனங்களுக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த கதையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் 4 குஷ்டரோகிகளை உபயோகப்படுத்துகிறார். Have you noticed that? I know God was the initiator. He was the one who brought the victory. He was the one who opened the doors of heaven. We know that. But அந்த கதையோடைய ஆழமான கருத்து தேவன் சொல்லிட்டாரு. ஆனா எப்படி அந்த நன்மையை ஜனங்கள் அனுபவித்தார்கள்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வந்த காரணம் எந்த வகையில வந்தது? 4 குஷ்டரோகிகளை தேவன் உபயோகப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. சரி, என்ன நடந்துச்சு அதையும் நான் சீக்கிரமா நான் சொல்றேன். அந்த நாட்களிலே குஷ்டரோகின்னு சொல்லும் போது லெப்ரசியா, பெஞ்சாக்கெட் குஸ்தான்னு சொல்லுவாங்க.
மலாயில வந்து இன்னொரு வார்த்தை இருக்குது, ஐ கான்ட் ரிமெம்பர். ஓகே, இட்ஸ் ஓகே. சரி, எத்தனை பேருக்கு குஷ்டரோகி இருக்குது? யார் குஷ்டரோகிகள் இருக்கிறீங்களா? எனிபாடி ஹேவிங் குஷ்டா? ஓகே, நான் உங்களுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சுன்னா, ஈவன் மலேசியா நாட்டில் அந்த தோல் வியாதி இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, உங்களை ஒரு இடத்துக்கு ஒதுக்கிடுவாங்க. நீங்க பொது ஜனங்களோடு என்ன பண்ண முடியாது, அந்த சேர முடியாது. விளங்குதா? அதே மாதிரி அந்த நாட்களிலே யூதர்களுடைய கலாச்சாரம் பிரகாரம் யாராவது அந்த ஜனங்களுக்கு குஷ்டரோகம் இருந்தால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, பொது ஜனங்களோடு சேர முடியாது, அவர்களை ஒதுக்கிடுவார்கள். எப்படி ஒதுக்குவார்கள்? கேட்டுக்கு வெளியே அவங்க இருக்கணும். கேட்டுக்கு வெளியேனா இஸ்ரவேல் நாட்டை சுத்தி செவுர் இருக்கும், to protect them, the walls. ஓகே, அந்த செவர்ல வந்து என்ன இருக்கும், அந்த செவர்ல வந்து கேட்ஸ் இருக்கும் for them to go outside. அப்ப அந்த குஷ்டரோகிகள் வந்து உள்ளுக்கு இருக்க முடியாது. அவர்களுக்கு குஷ்டரோகம் இருக்கிறபடினால், தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் அவங்களை என்ன பண்ணிடுவாங்க, வெளியாக்கிடுவாங்க. இப்ப இந்த குஷ்டரோகிகள் எங்க இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறாங்க, அந்த 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 கேட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், அந்த நாட்களில் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. யாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து யார் வெளியே நிற்கிறா? சீரிய ராணுவத்தார் வெளியே நிற்கிறாங்க. இப்போ இவங்க ஆக்சுவலி பயங்கர ஆபத்தில் இருக்கிறாங்க. அங்க போனா பிரச்சனை, உள்ளுக்கும் போக முடியாது. ஏன்? உள்ளுக்கு போனா பட்டினி பஞ்சம். நான் என்ன சொன்னேன், சரியா? விட்டா இவனுங்களே என்ன பண்ணிடுவானுங்க, சமைச்சு இவனுங்க சாப்பிட்டுருவானுங்க. சோ உள்ளுக்கும் போக முடியாது, வெளியவும் போக முடியாது, நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. அப்போ இவனுங்களுக்குள்ளாங்க பேச்சுவார்த்தை ஓடுது, டிஸ்கஸ் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் இப்பொழுது? ஒரு ஆலோசனை, உள்ளுக்கு போக வேண்டாம், ஏன்னா உள்ளுக்கு சாப்பாட்டு இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? எதிரிகள் மத்தியில் போவோம். ஒருவேளை அவர்கள் நம்ம மீது இரக்கம் கொண்டு சரியா நம்மளை ஸ்பேர் பண்ணினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போய் சாப்பிடுவோம் சொல்லிட்டு திட்டமிட்டு போகிறானுங்க. 4 பேர் இப்பொழுது அந்த சீரியன் ராணுவத்தார் இருக்கின்ற இடத்துக்கு அவர்கள் போகும் பொழுது அங்க போய் பார்த்தா சோல்ஜர்ஸ் அங்க இல்லை. என்ன இல்ல? nobody were there, no soldiers were there. எங்க போனார்கள் இவங்களுக்கு தெரியல. சரியா? அந்த சிச்சுவேஷன் அவங்க பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஆபத்திலே இவங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. யாரு? சோல்ஜர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. அவனுங்க ஓடி போகும் பொழுது சாப்பாட்டு பொருள், ப்ரோவிஷன், சரியா, விலை உயர்ந்த மதிப்புக்குரிய பொருட்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இப்போ நசி ஐயாம் இருக்குது, ரம்லி பர்கர் இருக்குது, எல்லாம் உங்களோட கான்டெக்ட்ல பேசுறேன். சரியா? ரொட்டி சானா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, யூ நேம் இட். மாமா ஷாப்ல இருக்கின்ற எல்லா சாப்பாட்டு பொருள் எங்க இருக்குது? அந்த எதிரிகளுடைய எல்லையில் இருக்குது. இவனுங்க 4 பேர் இறங்கி என்ன பண்ணுகிறார்கள்? நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து எவ்வளவு பொருளை எடுக்க முடியுமோ, எவ்வளவு சில்வர், எவ்வளவு கோல்டு, எவ்வளவு பிரான்ஸ் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் பொறுக்கி என்ன பண்ணிட்டானுங்க? ஒழிச்சிட்டானுங்க. இப்பொழுது நல்லா அனுபவிக்கிறானுங்க. சந்தோஷம் சொல்லுங்க. அதுதாங்க blessing, right? நம்ம சொல்லுவோம்ல blessing. எவ்வளவு blessing பாருங்க. உள்ளுக்கு பட்டினியில சாவறான், எதிரிகள் இப்பொழுது ஓடி போயிட்டானுங்க. இவனுங்க பாருங்க ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் தேவனுடைய கிருபை தான். ஆமென் சொல்லுங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் ஒதுக்கப்பட்டவர்கள். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஒதுக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் விசாரித்து அவர்களுக்கு சாப்பாட்டை போடுகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒதுக்கப்பட்டவர்களாய் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஒருத்தனை என்னை மதிக்க மாட்டான் பாஸ்டர், கடவுளை எங்களை மறந்துட்டார் என்று சொல்லுகிறீங்களா? இல்லைங்க, நம்முடைய தேவன் வந்து ரொம்ப நல்லவர். அந்த 4 குஷ்டரோகிகளுக்கும், ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகளுக்கும், சரியா, தீட்டுப்பட்டவர்கள் அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நல்ல சாப்பாட்டு கொடுத்தாரு. ஆமென். இவனுங்க நல்லா சாப்பிட 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 ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்கு வந்துவிட்டது. ஓகே, 9 வாசிங்க, 9 வாசிங்க, 9:10 வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள்.
அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். Okay, then they said to one another, we are not doing right. This day is a day of good news. If we are silent and wait until the morning light, punishment will overtake us. Now therefore, come, let us go and tell the king's household. So they came and called to the gatekeepers of the city and told them, we came to the camp of Syrians, and behold, there was no one to be seen or heard there, nothing but the horses tied and the donkeys tied and the tents as they were. Okay, அப்போ இங்க என்ன நடக்குது? நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கதை. சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நன்மையை அவர்கள் அடைந்த பிறகு, சரியா, அதை அனுபவித்த பிறகு, தேவனுடைய கிருபையை அவர்கள் பெற்ற பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்குள்ளாங்க இப்பொழுது ஒரு குற்ற உணர்வு வருது. நம்மளே சாப்பிட்டு நம்மளே நல்லா இருந்தா பத்தாது, இந்த நற்செய்தியை போய் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஜனங்கள் உள்ளுக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சரியா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் போய் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளாக இப்பொழுது ஒரு பொறுப்பு வருது. போய் செய்தியை போய் உள்ளுக்கு சொல்லுகிறாங்க. பொது ஜனங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு எல்லாரும் படையிறங்கி, சரியா, நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லி நம்ம அந்த கதையில நம்ம பார்க்கிறோம். விளங்குதா இல்லையா? This is the story is all about. இந்த கதை உங்களுக்கு சரியா புரியுதா? ஓகே, அதுல இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், எதிரிகளுக்கு என்ன நடந்தது? What actually happened to the Syrian armies? கர்த்தர் என்ன பண்ணினாரு? நீங்க பாருங்க, கர்த்தருடைய கரம் குறுகி போன கரம் இல்லை. கர்த்தர் ரொம்ப பெரியவருங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும் என்று சொல்லி நினைச்சிட்டார்னா யாருமே என்ன பண்ண முடியாது? தடை பண்ண முடியாது. அங்க கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? வெளியே எதிரிகள் சூழ்ந்து இருக்கையில் எல்லாரும் வெப்பன்ஸை வச்சிருக்கிறானுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்ய அவனுங்க முயற்சி எடுக்கும் பொழுது, தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவர்கள் மத்தியிலே ஒரு சத்தத்தை உண்டாக்கினார். சத்தம்னு சொல்லுங்க, என்ன சத்தம்? ஒரு கும்பலாக பெரிய ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ், குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் அவங்களை சூழ்ந்து வருகிறபடி, சரியா, ஒரு சத்தத்தை தேவன் உண்டாக்கினார். அப்போ அந்த சீரியன் ஆர்மி அந்த சத்தங்களை கேட்டு, ஓ, இஸ்ரவேல் ஜனங்கள் படையேறி வராங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேசத்தோடு சேர்ந்து நம்மை முறியடிக்க வராங்கன்னு சொல்லி பயந்து என்ன பண்ணிட்டானுங்க? அந்த பயத்திலே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா ஆக்சுவலி இவனுங்க எல்லாம் உள்ளுக்குதான் இருக்கிறாங்க. சத்தத்தை உண்டு பண்ணினவர் யாரு? கர்த்தர். அங்கதாங்க நான் சொல்றேன், நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவர், சரியா. he can do all kind of things. சத்தத்தை உண்டு பண்ணி, இரைச்சல் சத்தத்தை உண்டாக்கி யாரை கர்த்தர் மேற்கொண்டாரு? எதிரிகளை கர்த்தர் மேற்கொண்டாரு. ராமின் சொல்லுங்க, you must always have the confidence on the Lord. அவருக்கு தெரியும் எப்படி உன்னுடைய பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் அவர்களுக்கு வெற்றி வந்துச்சு. சரி, இந்த கதையின் மூலியமாக நம்ம கற்றறிய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள். சீக்கிரமாக போறேன். முதலாவது, நம்ம என்ன படிக்கிறோம் இன்றைக்கு? through this story we are learning some important points here. இந்த காலகட்டத்தில் we are about to go and preach the gospel. சுவிசேஷத்தை மற்றவர்கள் மத்தியில் போய் சொல்லணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு சபைக்கு, கிறிஸ்துவின் ஸ்தலத்தாருக்கு? முதலாவது, God is in control. God is in control of the situation. இந்த பட்டணத்தின் மீது அவர் அக்கறையாக இருக்கிறார். பட்டணத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவராலே என்ன பண்ண முடியும்? பெரிய காரியத்தை செய்ய முடியும். இந்த கதையின் மூலியமாக கற்றறிகிறோம். விளங்குதா? நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்? பாஸ்டர், நீங்க எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு பெரிய பொறுப்பு பாஸ்டர். எப்படி பாஸ்டர் கர்த்தரை அறியாத ஜனங்களை போய் பார்க்க போகிறோம்? எப்படி நம்ம போய் சுவிசேஷத்தை போய் சொல்ல போகிறோம்? சொல்ல போனா பிரச்சனை வந்துருமே பாஸ்டர். அது போராட்டம், அது பெரிய ஒரு போராட்டமாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன், தேவன் நமக்கு முன்பதாய் சென்று கர்த்தர் நமக்காக தேவன் என்ன செய்வார்? போராடுவார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். Whenever you go out to preach the gospel,
whenever you go and visit your friends, when you wanted to share the message, do not be fearful, for the Lord is with us. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த உறுதி நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய பாசத்தை விட, நம்முடைய அன்பை விட, பாரத்தை விட ஜனங்கள் மீது யாருக்கு அதிகமான பாரம்? தேவனுக்கு அதிகமான பாரம் என்று சொல்லி இந்த கதையின் மூலியமாக நம்ம விளங்கிக் கொள்ளுகிறோம். So fear not. நீங்க முன்பதாக போகும் பொழுது தேவனுடைய, நீங்க போகும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பதாய் செல்லும் என்று சொல்லி நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். போவோமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. விசுவாசத்திலே எல்லாரும் போய் நற்செய்தியை சொல்ல போவோம். உங்கள் மூலியமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அது முதல் பாடம். இரண்டாவது பாடம் நான் என்ன பார்க்கிறேன், இந்த குஷ்டரோகிகள் என்ன பண்ணினார்கள்? செய்தியை போய், நல்ல செய்தியை போய் பகிர்ந்து கொண்டார்கள். குஷ்டரோகிகள் போய் பகிர்ந்து கொண்டார்கள். கேள்வி, ஏன் இந்த குஷ்டரோகிகள் போய் பகிர்ந்து கொண்டார்கள்? பிகாஸ் அவங்க தேவ நன்மையை பெற்றார்கள். அந்த கஷ்டமான சிச்சுவேஷன்ல பட்டினியாக இருந்தாங்க. சாகர நிலைமையில இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணினார்? அவர்கள் மீது நல்லவராயிருந்து அவர்களுக்கு சாப்பாட்டு கொடுத்து அவங்களை பாதுகாத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ இவனுங்க என்ன பண்ணுகிறானுங்க? இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோமே, சாப்பாட்டை கடவுள் கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தாரு, என்னை பாதுகாத்தாரு, இவ்வளவு நன்மையை பெற்றேன், நான் என்ன செய்யக்கூடாது? கர்த்தருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, நன்றி உள்ளவனாக இருக்கணும் என்று சொல்லி அந்த நன்றி உள்ளங்களை, அந்த தன்மைகளை எப்படி வெளிப்படுத்தினாரு? தாங்கள் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். இதுதாங்க பெரிய பிரச்சனை. இன்னைக்கு திருச்சபையில பெரிய ஒரு போராட்டம் என்னது? உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலையா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்யலையா? உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பற்றாக்குறை இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி கர்த்தர் உங்களை அபிரிதமாக ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தல, கர்த்தர் உங்களை பாதுகாக்கல, எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணல? நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம், நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனாலும் பெற்ற நன்மைகளை கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த நன்மையை நம்ம என்ன பண்ணுகிறது? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறது இல்லை. ரைட்டு தானே? உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருக்குள்ளாக இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னா, அதுல ஒரு காரணம் இருக்குது. தேவன் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, ஒரு விசுவாசி அனுப்பி, அல்லது ஒரு சபை மூலியமாக கர்த்தர் உங்களை சந்திச்சிருப்பாரு. ரைட்டு தானே? நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன்? டிஜிஎஸ் தினகரனுடைய சாட்சியை கேட்டு, செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டேன். இப்போ அவர் அந்த செய்தியை எனக்கு கொடுத்திருக்கலன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். ரைட்டு தானே? இப்போ வேற யார் இருக்கிறா? ஓகே, வேலு ஆண்டி இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சில் வேலு ஆண்டி இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வாழ்க்கையில் பெரிய போராட்டம். நான் என்ன பண்ணினேன்? நேரம் எடுத்து அந்த தாயை போய் சந்திக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆறுதல் வார்த்தை சொல்லணும் என்று சொல்லி நேரம் எடுத்து நான் என்ன பண்ணேன்? அவங்களை போய் சந்திச்சேன். நான் சந்திச்ச வசி அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு. ரைட்டு தானே? நான் போயிருக்கலனா, டிஜிஎஸ் தினகரன் பெற்ற நன்மையை சொல்லி இருக்கலனா, நீங்களும் நானும் நன்மை பெற்றிருக்க மாட்டோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, நான் சொல்றேங்க, அந்த குஷ்டரோகி சரியான வார்த்தையை சொல்றான். நம்ம போய் சொல்லலனா அது பெரிய ஒரு பாவம். நம்ம போய் சொல்லலனா, இவ்வளோ சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், இதெல்லாம் பெற்று நம்ம போய் சொல்லலனா, யூ ஆர் அன்சரபிள் டு காட், வி ஆர் அக்கௌண்டபிள் டு காட். ஸோ இன்றைக்கு உங்களை எல்லாரையும் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் தரித்திரமான நிலைமையில வந்தீங்க சபைக்கு வந்த பிறகு கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி உங்களை ஓவோன்னு வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு. சபைக்கு வந்த பிறகு எவ்வளவு மாற்றம் வாழ்க்கையில. பிரியமானவர்களே, நன்மையை பெற்ற பிறகு சரியா அனுபவிங்க. வெரி குட், நத்திங் ராங் இன் எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் பிளெஸிங் இன் யோர் லைஃப், நத்திங் ராங். பட் அட் த சேம் டைம்
மற்றவர்களுக்கு பகர வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பகர வேண்டும். நீங்க பகரலனா one day we are accountable before God. We are answerable before God. இதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஸோ இந்த குஷ்டரோகி மூலியமாக நம்ம கற்று அறிகின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர்கள் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படி பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் புறப்பட்டு போக வேண்டும். ராமின் சொல்லுங்க. And another thing, இந்த குஷ்டரோகியோடைய வாழ்க்கையிலிருந்து நான் படிக்கிறேன், என்ன தெரியுமா படிக்கிறேன்? They were compassionate. They were compassionate. There is another important aspect, another thing that we can learn from these lepers. Compassionate என்ன தெரியுமா? Compassionate என்ன அர்த்தம்? மனதுருக்கம்னு சொல்றோம் தமிழ்ல. மனதுருக்கம் என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய வேதனையை நம்ம என்ன பண்ணுகிறது? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறது. விளங்குதா? கை எப்படிமா இருக்குது? கை காட்டுங்களா இருக்குதா? போன வாரம் கட்டோடு வந்திருந்தாங்க ஏமியா. அதை பார்க்கும் பொழுது ஐயோ வலிக்குதாமா. ஆக்சுவலி அவங்களுக்கு தான் அடி, அவங்களுடைய கை தான் உடஞ்சி போயிடுச்சு. ஆனால் அவங்க கட்டு போட்டுட்டு வரும்பொழுது ஐயோ வலிக்குதாமா, என்னம்மா பண்ணுனீங்க? ஏன் அப்படி விசாரிக்கிறோம்? உங்களுடைய வேதனையை நான் என்ன பண்ணுறேன்? சுமந்து அதை ஃபீல் பண்ணுறேன். அதுதான் கம்பேஷன். இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது he was compassionate person. குஷ்டரோகியை பார்த்தாரு. இயேசு, ஐயரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி பதறி அழுந்தான். இயேசுடைய பாதத்தில் விழுந்து அவன் அழுகுறான். அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து, அவனுடைய வேதனையை பார்த்து வேதாகமம் என்ன சொல்லுது? இயேசு அவனை பார்த்து மனதுருகி அவனை தொட்டு இயேசு சுகப்படுத்தினார். விளங்குதா இல்லையா? அப்படி என்றால் அவனுடைய வேதனையை இயேசு ஃபீல் பண்ணினாரு. இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த பட்டணத்தில் இயேசுவை அறியாமல் அநேகர் இருக்கிறார்கள், தரித்திரத்தில் இருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வலது கரத்துக்கும் இடது கரத்துக்கும் வித்தியாசம் அறியாமல் ஜனங்கள் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இருளுக்குள்ளாக இருக்கிறார்கள், போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள், சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? கர்த்தரை அறியாத ஜனங்கள். இன்றைக்கு இரக்கம் வரணும், இரக்கம் வரணுங்க. இவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பட்டணத்தில் எத்தனை குடும்பம் இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, வாலிபர் பிள்ளைகள் இருக்கிறாங்க, போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவங்களை போய் சந்திக்கணும், உதவிக்கரத்தை நீட்டணும் என்று சொல்லி அந்த ஒரு கம்பேஷனட் ஹார்ட் உங்களுக்கு இருக்கணும். You got to be a good Samaritan. You must have that spirit of the good Samaritan, the man, a good Samaritan. அது இருந்தால் நான் சொல்றேன், உங்கள் மூலியமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பாஸ்டர் கூட இருக்கிறீங்க, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இந்த கர்த்தர் இன்னைக்கு திருச்சபையோடு, நம்ம சபையோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம், ஆண்டவரே அவர்களுடைய வேதனை என்னுடைய வேதனையாக மாறணும், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். புறப்பட்டு போய் அவர்கள் மத்தியிலே நான் பெற்ற இன்பத்தை அவர்களுக்கும் போய் கொடுப்பேன் என்று சொல்லி புறப்பட்டு போகிற சபையார்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கடைசியாக, what we learn today from this story, if God can use the ordinary lepers, he can use us to do the greater things. Amen. பாருங்க, கர்த்தர் பெரிய அற்புதத்தை பண்ணினாரு, பெரிய அற்புதம். ஆனா இந்த பெரிய அற்புதத்தை எப்படி பண்ணினாரு? அற்பமான, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட 4 குஷ்டரோகிகளை தேவன் உபயோகப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஐயா, தேவைப்படாத தள்ளப்பட்ட குஷ்டரோகிகளை தேவன் என்ன பண்ணுகிறார்? எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உடைந்து வந்திருக்கிறீங்களா? பாஸ்டர், எனக்கு படிப்பு அறிவு இல்லை பாஸ்டர், எனக்கு பேச தெரியாது பாஸ்டர், எனக்கு பயமா இருக்குது பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை பாஸ்டர் என்று சொல்லி உங்களை குறித்து ரொம்ப தாழ்த்தி எண்ணுகிறீங்களா? Let me say something. தேவனுக்கு வேண்டியது என்னது?
உங்களுடைய பாத்திரம் உடைஞ்சிருக்கலாம். நம்ம எல்லாரும் உடைந்து போன பாத்திரமாக இருக்கிறோம், ரைட்டு தானே? நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன். நான் எங்கள் மனைவி கிட்ட போன வாரம் நான் சொன்னேன், போன 2 வாரமாக சொல்லி கொண்டு இருக்கிறேன், வயசு இப்பொழுது 50 வயசு ஆயிடுச்சு. ஐ ஆம் நாட் வெரி ஷுவர் நவ், ஃபிசிக்கலி ஐ ஆம் நாட் ஸ்டெடி. சரீரத்தில் நிறைய விதமான பலவீனம் என் மீது வந்து கொண்டு இருக்கிறது, நிறைய விதம் தாக்கம் வந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னு தெரியல. நாளுக்கு நாள் சரீரம், இப்போதான் வயசு 50, என்னுடைய சரீரம் பலவீனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். நீங்க பாருங்க, நான் அந்த வார்த்தை நான் சொன்ன பட்சத்தில் எனக்கு இன்னொரு ஏவுதலும் வந்துச்சு, இன்னொரு சிந்தனையும் வந்துச்சு. கர்த்தர் பாருங்க, அவருக்கு தெரியும் என்னுடைய சரீரம், என்னுடைய இந்த சரீரம் மண்பாண்டம். அப்படித்தானே பவுல் சொல்றாரு, இந்த மண்பாண்டத்துக்குள்ளாக தான் மகிமை வச்சிருக்கிறாரா. மண்பாண்டம் என்னது? கிளேஜா. எங்க வீட்டில் வந்து எங்க மனைவி இடையில வந்து சட்டி வாங்கினாங்க, சட்டி, சரியா? ரைட். அது கீழே போட்டிங்க என்ன பண்ணிடும்? உடஞ்சிரும், ரைட்? அந்த நாட்களிலே மண்பாண்டம் சொல்லும் பொழுது, அந்த நாட்களிலே யூதர்களுடைய கலாச்சாரத்தில், சரி, அந்த காலகட்டத்தில் இந்த மண்பாண்டத்துக்குள்ளாக உள்ளுக்கு இதை வச்சிருப்பாங்க, விளக்க வச்சிருப்பாங்க, விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு உள்ளுக்கு வச்சிருப்பாங்க, சரியா? அதுதான் ஒளி கொடுக்கும். நல்ல யோசிங்க, மண்பாண்டத்துக்குள்ளாக ஒரு மகிமை இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சரீரத்தை நான் எண்ணும் பொழுது பயங்கர பலவீனம். இது தாக்கு பிடிக்குமா? இன்னொரு 20 வருஷம் வண்டி ஓடுமா? போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னே பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. பாஸ்டர் சொன்னேன், 50 வயசு சரியா கொண்டாடணும், சரி, அடுத்தது 60, 70 சொன்னேன். கர்த்தருக்கு சித்தம், ஆனால் 80. ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பர்த்டே செலிப்ரேஷன். எனக்கு பெருமையா சொல்லியாச்சு, எங்க போய் சேர போகுது? 80 வயசுக்கு மேல அந்த வண்டி ஓட போகுதுன்னு சொல்லி. ஆனா அது ஒரு பக்கம். ஆனா என்னுடைய சரீரத்தை பார்க்கும் பொழுது பலவீனமாக இருக்கிறேன். அங்கதான் நான் பார்க்கிறேங்க கர்த்தருடைய மகிமை. சரீரம் உடைந்து போன சரீரமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கிறேன். இந்த பலவீனமான மண்பாண்டத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். Hallelujah. That is why I able to say like how Paul say, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. இன்றைக்கு பிரியமானவர்களே, எனக்கு கல்வி இல்லை பாஸ்டர், எனக்கு தெரியாது பாஸ்டர், எனக்கு திறமை இல்லைன்னு நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களை தன்னுடைய மகிமைக்காக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. And I said, I still remember last month I told brother Bala இருக்கிறாரு, நம்ம சபையில ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு சகோதரன், சரியா, ஒரு காலகட்டத்தில் கேங்ஸ்டரா இருந்தாரு, சரியா, தண்ணி போட்டாருன்னா நிற்க முடியாது அப்படின்னு மனைவி சொல்லி இருக்கிறாங்க. அது பழைய வாழ்க்கை. நான் அந்த பாலாவை பார்த்து நான் சொன்னேன், பாலா உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லலாம், எனக்கு தெரியாது, எனக்கு கல்வியில பேச தெரியாது, எனக்கு பயமா இருக்குது என்று நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த முடியும். உங்கள் மூலியமாக இந்த சபையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஐயா, நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. மோசே யாருங்க? பேச தெரியாத திக்குவாய்க்காரன், ரைட்டு தானே? ஆனா மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினாரு. ஆபிரகாமும் சாராவும் யாரு? கழுட்டு கிழவி, ரைட்டு தானே? அந்த கழுட்டு கிழவிய கர்த்தர் பயன்படுத்தினாரா படுத்தலையா? படுத்தினாரு, ரைட். பீட்டர் எடுத்துங்களேன், பேதுரு, அவன் மூலியமாக தான் திருச்சபை உருவாக்கப்பட்டது. இந்த பேதுரு யாருங்க? ஆஃப்டர் ஆல் அன்எடுகேட்டட் பர்சன், படிப்பு அறிவு இல்லாதவன், கல்வி ஞானம் இல்லாதவன், மீன் பிடித்து கொண்டிருந்தான். ஆனா இயேசு என்ன பண்ணினாரு? இவர்களை தெரிந்தெடுத்து இவர்களை பயன்படுத்தினார். இவர்கள் மூலியமாய் பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு நல்ல ஒரு செய்தி நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும். You might be thinking God cannot use me, but let me say this to you. If God can use 4 lepers, God can definitely make use of you. உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய பாத்திரத்தை ஒப்பு கொடுங்க. உங்களை கர்த்தர் பயன்படுத்தி பெரிய காரியத்தை கர்த்தர்
செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன் கன்க்ளூஷன் நான் முடிக்க இருக்கிறேன். கர்த்தர் அவருடைய வேலையை செய்வார். நீங்களும் நானும் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். அது மறந்து போகவே கூடாது. இந்த பேசேஜில் அதை பார்க்குறோம். நம்ம அவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, வெற்றியை வாங்கி கொடுத்துட்டாரு. அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் மனிதர்கள் அவர்களுடைய வேலையை செய்ய வேண்டும். You must always remember this. God will do his part and you got to do your part. அப்போதான் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபைக்குள்ளாக வளர்ச்சி வரும். Amen. Let us pray. Thank you, Lord. Shall we stand and pray?